முதல்ல உங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும். நீங்க தைரியமா ஊருக்கு போங்க. கண்டிப்பா உங்க கல்யாணம் பெரியவங்க சம்மதத்தோட தான் நடக்கும். 2 புடவை ஒன்னா எடுத்தாலே 140 ரூபா மிச்சம். ஆயுசுக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா எவ்வளவு மிச்சமாகும்? நாம ஒண்ணு அவர் வண்டியில போல, அவர் தான் நம்ம வண்டியில வராரு. அப்படித்தாங்கிற. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம ஆசைப்பட்டபடியே மருமகன் கிடைச்சிட்டான், ஆனா மக மதம் மாறிட்டாலேன்னு பாக்குறீங்களா? அது என்ன சார் பண்ண முடியும்? ஒன்னு இழந்துதானே இன்னொன்னு அடைய முடியும். ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்திலாவது ஒண்ணு சேரட்டும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீங்க லவ் பண்ணீங்களா? நம்பவே முடியல. யார் அந்த பொண்ணு சொல்லுங்க. இப்பவே அப்பா தாத்தா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை உடனடியா பேசி முடிச்சிடலாம். நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் மேல மட்டும் இல்ல, காதல் மேலேயே ஒரு மரியாதை வந்துருச்சு.